ஆம்ஸ்ட்ராங் கொலைக்க முக்கிய காரணமாகக்கூடிய ரவுடிகள் அனைவரும் பார்த்தீங்கன்னா, அவர் எங்கள் அண்ணனா, அவர் சமூக ஆர்வலர் இந்த மாதிரி இல்லைடா, நீ போய் அவனை வெட்டு அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்கிறார். ஒரு ரவுடி நரசிம்மபுரத்தில் புளியந்தோப்பில் சமூக விரோத செயல்கள் அவரால் உருவாக்கப்பட்ட இன்னைக்கு நிறைய ரவுடிகள் 1 லட்ச ரூபா கொடுத்தாங்கன்னா 10,000 ரூபா வரும். அப்படி கொடுக்கலன்னா இவங்கன்னா உன்னால் கட்ட முடியலன்னா ஏமா பண்ணுற, நம்ம ஒரு வீடு எடுத்து வச்சுருக்கோம் அங்கே வாங்க. பெரிய கட்சிக்காரே வந்து இரங்கல் துக்கத்துக்கு போயிருக்காரு. அப்போது மக்கள் வந்து அப்போ அவங்க எவ்வளோ பெரிய ஆள், இந்த அரசியல்வாதியே வீட்டுக்கு வந்துட்டு போகிறாரு, அவனை நம்ம வெட்டினா நம்ம வெட்டலாம், அண்ணன் பார்த்துப்பாரு சொல்லிட்டு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. சார் வணக்கம் சார். வணக்கம். நீங்க ஒரு சமூக ஆர்வலரா கடந்த 32 வருஷமா இருக்கீங்க. ஆனா புளியந்தோப்பு அப்படின்னு சொன்னாலே வந்து இங்க வந்து இருக்கட்டும், போதையா இருக்கட்டும், ரவுடிசம் அதிகமா இருக்கக்கூடிய இடம்ன்றது தான் நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். ஒரு சமூக ஆர்வலரா புளியந்தோப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா, சென்னையில் பல இடங்களில் ஏன் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஓடுது. ஆனால் சென்னையில் குறிப்பாக இந்த புளியாந்தோப்பு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்காது எதுவுமே கிடையாது. ஒரு 12 வயசு பையன்கிட்ட கூட எல்லாமே இருக்குது. இப்போ கள்ளச்சந்தையில் மது விற்பனை பார்த்தீங்கன்னா ஒரு காவல் நிலையம், பக்கத்துலேயே ஸ்கூலு, பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷனு. இதை எப்படி பார்க்குறதுன்னா, ஒரு கள்ளச்சந்தையில் மது விற்பவர்கள் காவல்துறையோடைய துணையோடு 24 மணி நேரம் ஒரு ஒயின் ஷாப் லீவுன்னா கூட விற்கக்கூடிய சூழ்நிலைன்றது இருக்குது. இதே காவல் நிலையம் இந்த இந்த பகுதி பார்த்திங்கன்னா பட்டியல் சமுதாயம் அதிகம் வசிக்கக்கூடிய மக்கள். இந்த புளியாந்தோப்பு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டிங்கனாலே குற்றச்சம்பவங்கள் மட்டும் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா கடந்த 20 வருஷத்தில் ஒரு 30 கொலைக்கு மேலே தொடர்ந்து நடக்குது. பெரிய பெரிய ரவுடிஸுங்க ஒருத்தர் மாட்டிக்கிட்டு மாற்றி ஆக்ஷன் ரியாக்ஷன் என்ற ரேஞ்சில் மர்டர் ஆகிறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா முழுக்க நான் வந்து ஒரு சமூக ஆர்வலராக பார்வையாக பார்த்திங்கன்னா ஒரு 75% லோக்கல் இன்ஸ்பெக்டருங்களோட துணையோடு தான் இதெல்லாம் நடக்குது. நான் பகிரங்கமாக சொல்லுவேன். ஏன் நடக்குதுன்னா, தொடர்ந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்போ ஒரு கந்து வட்டி பிரச்சனைனா கூட நம்ம கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அந்த கான்டாக்ட் நம்பர் எல்லாமே காவல்துறையில் கொடுத்துட்றாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த மக்களுக்கு ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் அவங்க எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுவாங்கன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்லக்கூடியது, ஒரு ரவுடி நரசிம்மபுரத்தில் புளியந்தோப்பில் அந்த ஏரியாவே ஆட்டி படித்து பல சமூக விரோத செயல்கள் அவரால் உருவாக்கப்பட்ட இன்றைக்கி நிறைய ரவுடிகள் இன்றைக்கி தேசிய தலைவருக்கு இருக்கக்கூடிய கட்சியில் மாநில தலைவர் பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்க முக்கிய காரணமாகக்கூடிய ரவுடிகள் அனைவரும் பார்த்திங்கன்னா 70% வந்து புளியாந்தோப்பு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போன ரவுடிங்க தான். அப்போ இது ஆரம்ப காலத்திலே இந்த ரவுடிஸ் எல்லாம் வந்து காவல்துறை கட்டுப்படாத காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இங்கே வரக்கூடிய போலீஸ் அந்த சீட்டில் உட்காந்தா ராமராக இருந்தாலும் ராவணன் ஆயிடும். அந்த சீட்டில் அப்படிப்பட்ட ஒரு வைரஸ் ஆகிடுது. அந்த சீட்டில் உட்காந்தாலே விற்கிறவங்க ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க. கள்ளச்சந்தையில் மது விற்கிறவங்க ஒரு ஒன்று, விபச்சாரம் பண்ணுறவங்க ஒரு அமௌண்ட்டு, ஏன் கந்து வட்டி பண்ணுறவங்க காவல் நிலையத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு சேர் போட்டு உட்காராத நிலைமையாக இருக்குது. ஏன்னா இப்போ இந்த கந்து வட்டி கும்பல்லாம் பார்த்திங்கன்னா வாரம் 10%, 1 லட்ச ரூபா கொடுத்தாங்கன்னா 10,000 ரூபா வரும். அப்படி கொடுக்கலன்னா அவங்க சொல்கிற ஆளுங்கிட்ட ஒரு சில அரசியல்வாதிகளோட துணை நின்றுட்டு அவங்க வட்டிக்கு வாங்கினவங்கள நிர்வாணப்படுத்தி அடிக்கிறாங்க பெண்களை. சில பெண்கள் வந்து வீட்டுக்கு ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் வாங்கிடுறாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் கஷ்டப்பட்டு வாங்கிறாங்க. ஒரு 20,000 ரூபாய்க்கு வாரம் 2,000 இப்படி கட்ட முடியும். இப்படி கட்டக்கூடிய பெண்களை இவங்கன்னா உன்னால் கட்ட முடியலன்னா ஏமா பண்ணுற, நம்ம ஒரு வீடு எடுத்து வச்சுருக்கோம் அங்கே வாங்க சொல்கிற கொடுக்க வக்கீல் இல்லை, நீ எதுக்கு உயிரோடு இருக்க அப்படின்ட்டு சொன்னாங்க. சமீபத்தில் கூட நம்மளுக்கு வந்து ஜாயின்ட் கமிஷனர் மிஸ்டர் மனோகரன் சார் வந்து கந்து வட்டி கும்பலை பெரிய அளவில் அரெஸ்ட் பண்ணார். இப்போ டிசி சாரும் முத்துக்குமார சார், ஏசி சார் நம்ம ராஜா சார் வந்து பெரிய அளவில் பண்ணாங்க. ஆனால் இதே 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நபர்களை கைது பண்ணியிருந்தா அந்த ஏரியா மக்கள் வந்து மிகுந்த சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு பொண்ணை இட்டுட்டு போயிட்டு நிர்வாணப்படுத்தி அந்த பொண்ணு வெளியில் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு அஃபென்ஸுங்க வந்து நிறைய ஆகுது. அந்த பொண்ணு வீட்டில் சொன்னால் வீட்டுக்காரு வந்து அவ்வளோதான் வாழ மாட்டாங்க, வெளியிலையும் சொல்ல முடியல.
இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் கோடிக்கணக்கான ரூபாய்ங்களை கந்து வட்டி மூலம் இவங்க சம்பாரித்து 500 சவரன் நகை, அதே பிறந்து வளர்ந்த ஊரில் 10 ஹவுசிங் போர்டு வாங்கிக்கிறாங்க. அதே நேரத்தில் கட்சிக்கு, குறிப்பாக அது திமுகவில் இருக்கட்டும் அதிமுகவில் இருக்கட்டும், அந்த கட்சி ஆளுங்களுக்கு தேவையான மீட்டிங்க்கு ஆள் சப்ளை 200 பேர் 500 பேருன்னு ஆள் சப்ளைவும் பண்ணுறாங்க. அப்போ இவங்க இந்த கட்சிக்காரங்களுக்கு வேலை செய்கிறதால இவங்கள காவல்துறையில் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுங்க. பல உதவி ஆய்வாளர்கள் எஸ்ஐ ரொம்ப கீழ்த்தனமானவங்க, ஒரு சில பேரை சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு மக்கள் பார்க்குறப்போ, ஓ நம்ம வட்டி கொடுக்கலன்னா போலீஸ்லாம் இவங்களுக்கு நல்லா தெரியும், நம்மளை எதனா பண்ணிவிடுவாங்க, ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க, வட்டி கொடுக்கணும் அப்படின்றது. அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு சேர் போட்டுட்டு கொம்பை வச்சு உட்காந்து ரவுடிசம் பண்ணுறது, எல்லாரையும் போட்டு அடிக்குது. இதை கேட்க போன ஆளுங்க நிறைய பேரை மர்டர் பண்ணியிருக்காங்க இங்கே. அதாவது இவங்க நேரடியாக இன்வால்வ் ஆக மாட்டாங்க. இந்த பசங்களை கூட்டி அக்கா இந்த மாதிரி சொல்லிட்டா, நீங்கள் இப்போ கேட்க மாட்டியாடா கொல்ல மாட்டியான்னா அவன் வேறு மாதிரி நம்மக்கிட்ட சண்டைக்கு வருவான். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு P1 காவல் ஆய்வாளர், நான் சொல்கிறது ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி, P1 காவல் ஆய்வாளர் ஒரு லஞ்சம் ஒரு பையனை மர்டர் கேஸில் அரெஸ்ட் பண்ணுறாரு. அந்த A4ல் இருக்கான் அந்த பையன். சரி, அவனுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி போனேன்ட்டு அவன் என்ன பண்ணுறான், இப்போ எல்லா ரவுடிஸும் குண்டாஸ் போட சொல்லிக்கிறாங்க, 20,000 எனக்கு லஞ்சம் வேணும்னு கேட்டார். நான் கொடுக்க முடியாது, அந்த அம்மா கிட்ட சொன்னேன், நீ கொடுக்க முடியாதுமா நீங்கள் இருந்தேன். அந்த அம்மா என்ன பண்ணாங்க, இல்லை சார் கொடுக்கலன்னா என் பையனை கால் இல்லைன்னா கையை உடச்சிடுவேன்ட்டார் அந்த இன்ஸ்பெக்டரு. ரொம்ப மன வருத்தத்தோடு சொன்னாங்க. சரி பரவாயில்லைங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கண்ணே. அந்த அம்மா தொடர்ந்து எனக்கும் வழக்கறிஞருக்கா கால் பண்ணாங்க. அந்த லிஸ்ட்டை எடுத்து 28 கால் பண்ணுறாரு, 11 மணிக்கு பேசியிருக்காரு அப்படின்னு அந்த அக்யூஸ்டு கிட்ட சொல்கிறான். அவன் சொல்கிறான், அண்ணா அவர் எங்கள் அண்ணனா, அவர் சமூக ஆர்வலர், இந்த மாதிரிண்ணா. இல்லைடா நீ போய் அவனை வெட்டு அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், உச்சக்கட்டத்தில் நேராக கிண்டி விஜிலன்ஸில் போய்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்டாருன்ட்டு. அவங்க அங்கேருந்து டீம் ஃபார்ம் பண்ணிவிட்டு வராங்க. வந்தவங்க டீ கல்லில் உட்காந்து பேசுனதில் ஒரு போலீஸ் விஜிலன்ஸ் வராங்கன்ட்டு தகவல் கொடுத்ததால அந்த இன்ஸ்பெக்டர் தப்பிச்சிட்டான். இல்லைன்னா அன்றைக்கே அவன் ஜெயிலுக்கு போயிருப்பான். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு காவல்துறை, ஒரு சில காவல் ஆய்வாளர்கள் நான் சொல்கிறேன், 75% காவல் ஆய்வாளர்கள் இப்படி தான் இருக்காங்க. ஒரு ஏரியாவில் உங்களை ஒரு நல்ல ஒரு அண்ணா நகர், மயிலாப்பூர் டி நகர் இருந்தால் நல்லா சம்பாதிக்கலாம். ஒரு ஸ்லம்மில் போட்டாங்கன்னா அவங்க சண்டானா தான் உங்களுக்கு வருமானம். ஏன்னா எந்த தொழில் வளமும் இல்லை, எந்த தொழிலதிபரும் இல்லை, லெதர் கம்பெனி இல்லை, ஃபேக்ட்ரிங்க இல்லை, உங்களால் மாமூல் வாங்க முடியலன்னு ஒரு ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனையில் நீங்கள் தலையிட்டுருங்க. தமிழகம் முழுவதும் காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் போட்டு சாட்சிட்டு போடாத கேஸ் 3 லட்சம் கேஸ் இருக்குது. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழ் நான் இந்த தகவலை அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் அடுத்தடுத்த கட்டமாக தொடர்ந்து பல இடத்துல போகிறப்போ, இப்போ மீண்டும் ஒரு கந்து வட்டிக்கு என்கிட்ட ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னார், உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு, நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லுன்னாரு. சார் உங்களுக்கு மேலே அதிகாரி இருக்காங்க, நான் ஏசிடிசியெல்லாம் பார்ப்பேன் சார்ன்ட்டு ஜாயின்ட் கமிஷனரை போய் பார்த்தேன். ஒரு கந்து வட்டி பிரச்சனை 2.5 லட்ச ரூபாய்க்கு 17 லட்ச ரூபாய் கேட்டு ஒரு பொம்பளை தொல்லை பண்ணியிருந்தாங்க. அவங்க வீடே எழுதி வாங்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஜேசி சாரை பார்த்தோன்னே அவர் சொன்னார், சிஎம் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இப்போ கிரிட்டிக்கலாக எடுத்துருக்காரு, ஏன் சசிகுமார் கரெக்டான எவிடன்ஸ் கொடுப்பாரு, நீங்கள் உடனே இதை பண்ணுங்கன்ட்டு சொல்லி அங்கே கொடுத்தோம். ஏன்னா செகண்ட் லைன் பீச்சில் எஸ்ஐயாக இருக்கிறப்போ மாவா கேஸுக்கு 10,000 ரூபாய் கட்டி பிரச்சனை பண்ணாருன்ட்டு ஃபேஸ்புக்கில் போட்டேன். எம்கேபி நகர் ஹரின்ற ஒரு மர்டர் ஆகிறாரு. அந்த இடத்துல ஸ்டான்லியில் என்கிட்ட என்னப்பா ஃபேஸ்புக்கெலாம் போட்டியா, என்ன பண்ணிட்டேன்னு அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் சின்ன வீடுக்கு சேத்பேட்டில் சின்ன வீடுக்கோசம் ஒரு வீட்டில் போய் பண்ணேன். கடவுள் அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் நம்மளை அமிச்சார். இப்போ இந்த கந்து வட்டி பிரச்சனைக்கும் அமிச்சார். ஏய் நீ என்னடா பிச்சைக்காரன் மாதிரி இருக்கிற, ஃபார்ச்சுனர் காரில் வருவா பார்த்தா 4ஆம் பேர் எப்படி இருக்கா இன்ஸ்பெக்டர், 2 பேரும் ஒன்றாலாம், நீ போய் எது ஒன்றாலும் பண்ணுன்ட்டு சொல்கிறார் ஒரு இன்ஸ்பெக்டர். நான் என்ன பண்ணேன், சரிங்க சார் வரேன், வந்துடுறேன் சார் கொஞ்ச நேரத்தில் நான் வரேன்ட்டு சொல்லி கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜாயின்ட் கமிஷனரை நேரடி பார்த்தேன். இப்போ நம்மளுக்கு வட சென்னையில் இப்போ கரண்டில் இருக்கிற ஜாயின்ட் கமிஷனராக இருக்கட்டும், டிசி சார் முத்துக்குமார், ஏசி ராஜா சார், இவங்கெல்லாம் அருமையான ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி 80% ஒரு இந்த மாதிரி விஷயத்துங்களை முற்றுப்புள்ளி வச்சு எல்லாரையுமே குண்டாஸ் அடித்தாங்க, எல்லாரையுமே தூக்கி போட்டாங்க. அப்போது யாருனா ஒரு முக்கியமான பெரிய அதிகாரி இப்போ நான் பார்த்தேன், அந்த மாதிரி பப்ளிக்கு எப்படி பார்ப்பாங்க? ஒரு காவல் நிலையம் வாசலிலே கட்ட பஞ்சாயத்து நடக்குது. ஆந்திராவில் போய் படிச்சுட்டு வந்த ஒரு சில வழக்கறிஞர்கள் தொடர் கட்ட பஞ்சாயத்தில் இருக்கிறாங்க. நின்று ஒரு கம்ப்ளைண்ட்டை கூட எழுத தெரியாத ஊருங்க அது. புளியாந்தோப்பு டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் 6 எடுத்துக்கோங்க, P1, P2, P3, P4, P5, P6. இந்த 6 இல்லை சாமானிய மக்கள் போய் ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்புனர் பெறுநர் போட்டு
ஒரு கம்ப்ளைண்ட்டை கூட எழுத தெரியாத அடிப்படை மக்களே உங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குற காவல் ஆய்வாளர்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? குறிப்பாக ஒன்று சொல்கிறேன், பட்டியல் சமுதாயம் அதிகம் இருக்க இடத்துல குறிப்பாக ஜாதி மாற்றி இன்ஸ்பெக்டரை போடுறாங்க. அந்த ஜாதி மாற்றி போடுறப்போ அவன் மொத்தமே வர்றப்போ யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டான். என்னடி சொல்கிற, வாடி உட்காரு, என்னடி பிரச்சனை, ஒருமையில் பேசுகிறாங்க பெண்களை. கமிஷனரே நேராக ஒரு புகார் மாறு வேஷத்தில் வந்தால் கூட கமிஷனர் லுங்கி ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு ஒரு ட்ரிங்கர் மாதிரி, நானே வந்து காலையில் 4:30 மணிக்கு ஒரு ட்ரிங்கர் மாதிரி லுங்கி கட்டின்னு மாறு வேஷத்தில் போய் எங்கே பிளாக்கில் சரக்கு வைக்கிறாங்கன்ட்டு போயிட்டு வீடியோ எடுத்து சமூக வலைத்தளத்தில் விடுறாங்க. கமிஷனர் கண்ட்ரோலில் 12 மாவட்டம் இருக்குது. ஒரு மாவட்டத்தில் இருக்கிறவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு ஒரு மாறு வேஷம். அந்த காலத்துலலாம் அரசனே மாறு வேஷத்தில் போய் ஜனங்களுடைய குறைய கேட்டான். அதிகாரிகள் கேட்குறதுலாம் என்ன தப்பு? ஒரு மாறு வேஷத்தில் ஒரு ஸ்டேஷன் லிமிட்டில் இருக்கக்கூடிய ஏரியாவில் போனீங்கன்னா, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் லொக்கேஷன் போட்டுட்டு நானே உங்களுக்கு லொக்கேஷன் தரேன், இல்லை நம்ம 2 பேர் ஒரு வாங்கிட்டு கட்டிங் கூட போடலாம், இல்லை ஒரு பாதி கூட சாப்பிட்லாம். சென்னையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஜாயின்ட் கமிஷனராக இருக்கட்டும், கமிஷனராக இருக்கட்டும், ஏன் டிஜிபி கூட இருக்கட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எங்கள் கூட வாங்க, தொடர்ந்து கள்ளச்சந்தையில் மது விற்பனை உங்களுக்கு இந்த வித்தவுட் பர்மிஷன் நல்லா எப்படி எங்கே இருக்குது, அது எல்லாமே விபச்சாரம் எல்லாமே நீங்கள் மாறு வேஷத்தில் போனீங்கன்னா பிடிப்பாங்க. ஒரு இடம் ஒரு அஃபென்ஸ் நடக்குதுன்னா அங்கேயே 1 கிலோமீட்டர் தண்ணியே நீங்கள் எப்படி சொல்கிறது, காரில் ஒரு சைலண்ட் கொடுக்குறீங்க, அவனுக்கு போயிடுறானுங்க. சினிமாவில் வர மாதிரி போலீஸ் வந்து கடைசி நேரத்தில் வந்து சினிமாலையாவது பிடிச்சிடுறாங்க, நிஜ வாழ்க்கையில் பிடிக்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்கள் வீட்டுக்கு அந்த நபர்கள் வராங்க, ஃபோனில் தொடர்பு கொள்ளாங்க, என்னங்க நீங்கள் தான் புகார் கொடுத்தீங்கன்னா. ஒரு டிசி ஆஃபீஸ் எதிரிலே புளியாந்தோப்பு டிசி ஆஃபீஸ்லேருந்து எட்டி பார்த்தா 24 ஹவர்ஸ் சரக்கு வைக்கணும். சரி, இல்ல நீங்க சொல்றது வரைக்கும் புளியந்தோப்பு பத்தின விஷயங்களா தான் இருக்கு. ஆனா இது எதனால நடக்குதுன்னு கேட்டா நீங்க காவல்துறை மேல பல குற்றங்களை சுமத்துறீங்க. ஆனா இங்க புளியந்தோப்பு ஏன் இந்த மாதிரி நிலைமையில இருக்கிற காரணம் என்ன? அங்க உள்ள மக்கள் தானே ஏன் படிச்சுட்டு வெளியில போய் வேலை வைக்கோ இல்ல அவங்களுக்கான சுதந்திரம் எதுன்னு அவங்க முடிவே செய்ய மாட்டேன்றாங்கல்ல. அதாவது எல்லாருக்குமே முதல்ல எஜுகேஷன் முக்கியம். எஜுகேஷன்ன்றது இல்லைன்னா ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்? படித்தவனே ரோட்டில் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும், சர்றன்னு வண்டியை திரும்பி சேர்த்து அடிச்சுட்டு போவான். படி என்ன பண்ணுவான்? இன்றைக்கி படித்தவன் தானே, படிப்பு தானே முக்கியம். படிப்பு இல்லையே அங்கே. எவ்வளோ மக்கள் படிக்காமல் இன்றைக்கி ஒரு ஸ்டேஷனில் போய், ஏன்னா அந்த சட்டம் ஒழுங்குன்றது காவல்துறை தானே இருக்குது. ஒரு ஏரியாவில் ஒரு அஃபென்ஸ் நடக்குதுன்னா அதை நம்ம ஏன் காவல்துறை, அரசியல்வாதிகளை குறை சொல்ல மாட்டேன். ஏன் குறை சொல்ல மாட்டோம்னா, இன்றைக்கி 5 வருஷம் இந்த கட்சி இருக்கோம், நாளைக்கு 5 வருஷம் 5 கட்சி இருக்கும். லா அண்ட் ஆர்டர் வந்தால் ஒரு 4 எஸ்ஐ நம்பர், இன்ஸ்பெக்டர் நம்பர் கேட்டால் நான் மாதமானா போலீஸுக்கு கல்லா கட்டுறேன். ஒரு சில காவல் நிலையத்தை சொல்கிறேன், கட்டுறேன்ட்டு சொல்கிறாங்க. அதேமாதிரி அரசியல்வாதி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், அண்ணன் ரிலீஸ் பண்ணுறாரு. அப்போது நம்ம இந்த இடத்துல அதிகாரியை தான் சொல்கிறேன். ஒரு ஸ்டேஷன் P1 இருக்கட்டும், P1லேருந்து 6 வரைக்கும். இப்போ கூட P6ல் இன்ஸ்பெக்டர் இருக்கார் பாலாஜி, அவர் காக்கத்தோ பாலாஜி என்கவுண்டர் பண்ணிவிட்டு நான் கெத்துன்னு சொல்கிறாரு. அவர் எல்லாரும் இன்றைக்கும் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பார்க்குறப்போ ஒரு ரவுடியை வந்து அப்படியே சினிமாவில் வரா மாதிரி போய்ட்டு இது பண்ண ஷூட்லாம் பண்ணேன்னு பில்டப் பண்ணி காமிச்சாங்க. ஆனால் இன்றைக்கி அவர் ஏரியாவில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை அமோகமாக ஓடுது. அதை நாங்கள் எப்படி பார்க்கணும்? இதுதான் ஒரு கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா P2வில் எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு 80 அக்யூஸ்டுங்கிட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளி. அதை கூட நான் தான் வந்து எடுத்து கொடுக்குறேன், இவ்வளோ பேர் அக்யூஸ்டுன்னு. இது வரைக்கும் இப்போ குறுகிய காலத்தில் ஒரு 18 பேர் மீது குண்டாசு நான் போட சொல்லி போட்டாங்க. நான் கொடுத்த அழுத்தம் இந்த பண்ணி கூட நான் வந்து தொடர்ந்து புகார் கொடுத்து பல அதிகாரி வந்து தூக்கிடுறேன், அவனை விட மாட்டேன். இப்போது இந்த 6 ஸ்டேஷனில் ஒரு 2 இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிறாங்களாம், அவனை எதுலனா ஒரு வழக்கு போட்டு அவனை என்ன பண்ணுறேன் பாரு வச்சு சேரன்னாரான். அதை என்கிட்ட வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்க சொன்னாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் வச்சு செய்கிறீங்களா வைக்காமல் செய்கிறீங்களா, நீங்கள் எப்படி செஞ்சாலும் அதை விட 100 மடங்கு நான் வச்சு செய்வேன். உங்களுக்காவது மாத சம்பளம் இருக்குது, எனக்கு அந்த சம்பளம்லாம் கிடையாது. என் மேலே நீங்கள் வழக்கு போட்டிங்கன்னா அந்த வழக்கை வந்து நான் சந்திப்பேன். எப்படி சந்திப்பேன்னா, எனக்கு வேலை வெட்டி கிடையாது, இந்த வழக்கு தான் எனக்கு வேலை வெட்டி, பொது சேவை செய்கிறது தான். என் மேலே வழக்கு போடுற ஒரு ஐஓ அவருக்கு நான் சொல்கிற எச்சரிக்கை, பொய் வழக்கு போடக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை தூக்கத்தை எப்படி இழக்கணுன்றது தெரியும். ஏன்னா எனக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நான் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் பிஜே பிரின்சிபல் ஜஸ்டிஸ்க்கும் கொடுத்துருக்கேன், சிஜே ஜஸ்டிஸ் கொடுத்துருக்கேன்,
சிஎம் செல்லையும் கொடுத்துருக்கேன், ஹியூமன் ரைட்ஸில் பதிவு பண்ணேன். 27 கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. அதனால் ஆய்வாளர்களுக்கெல்லாம் சில கனவெல்லாம் இருக்குது, எப்படியாவது எதுலனா இவனை ஒன்று மாட்டி விட்டுட்டு பொய் வழக்கு போடலான்ட்டு. சமூக ஆர்வலராக நம்ம எதையும் எதிர்பார்க்காத செய்கிறதால இன்றைக்கி நீங்கள் எங்கள் ஏரியாவில் இருக்கீங்கன்னா எங்கள் ஏரியாவுடைய தன்மையை நீங்கள் மாற்ற தான் ஒரு காவல் ஆய்வாளர். ஆனால் என்ன மாற்றணுன்ட்டு நீங்கள் வந்து பொய் வழக்கு போட்டால் வந்து இவன் இதோட இந்த பிரச்சனையை வர மாட்டேன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ரேஸ் பண்ணுறீங்களோ அதை விட 100 மடங்காக நம்ம ரேஸ் பண்ணுவோம். ஓகே சார். இப்போ புளியந்தோப்புன்னு சொல்லும்போது சமூக ஆர்வலர் இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க. உங்ககிட்ட இதுக்கான எவிடன்ஸ் எதனா இருக்கா? ஆடியோஸ் எதனா இருக்கா? போட்டோஸ் எதனா இருக்கா? அதான் மேடம், தொடர்ந்து நம்ம வந்து இணையத்தில் வந்து நம்மளுடைய எவிடன்ஸுங்களை தான் ப்ரூவ் பண்ணி அனுப்புகிறோம். தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக இப்போ சாதாரணமாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே காணா போனவங்களுடைய எண்ணிக்கை ஒரு 10,000 பேர் இருக்குன்னு காமிச்சிருக்கோம். அது இல்லாமல் இந்த தொண்டு நிறுவனம் 15,000 பேரை கூட்டணும் போனவங்க என்னன்னாங்க, சரித்திர பதிவேடு குற்றவாளி முதல் நம்ம தான் ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டை கொடுக்குறோம். இல்ல சார், எனக்கு இதெல்லாம் ஓகே சார். ஆனா இப்ப புளியந்தோப்புன்னு சொல்ற அதுதான் பட்சத்துல அதில் இருக்கக்கூடிய புளியாந்தோப்பில் இருக்கக்கூடிய ரவுடிஸ் எல்லாம் இவங்களை பிடிங்க சொல்லி காவல்துறைக்கு அசைன்மெண்ட் நான் தாங்க கொடுத்தேன். யாருமே இது வரைக்கும் கொடுத்ததில்ல. காவல்துறைக்கு லிஸ்ட்டை ரெடி பண்ணி இவங்கவுங்க வெளியவே சுற்றக்கூடாது, இவங்கவுங்கள குடிங்க, இவங்க பெண் தாதா விற்பனை பண்ணுறாங்க, இவங்க 24/7 கள்ளச்சந்தையில் மது விற்பனை பண்ணுறாங்க, இவங்களெல்லாம் பிடிங்க சொல்லி புளியாந்தோப்பில் ஆரம்பித்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுக்க சொல்லவே எனக்கு ஒரு இது அசைன்மெண்ட் ஆயிடுச்சு. நான் இவ்வளோ இருக்குது, அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ இருக்குன்ட்டு தான் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு லிஸ்ட் எடுத்து காவல்துறை கொடுத்தோம். முக்கியமாக புளியாந்தோப்பு அதிகப்படியாக சென்னையில் வந்து புளியாந்தோப்பில் வந்து ஒரு எம்பி இருக்கார், டிஎம்கே எம்பி மிஸ்டர், அதேமாரி எம்எல்ஏ இருக்காங்க, கவுன்சிலர் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. இது வரைக்கும் என்னுடைய சொந்த தொகுதி மத்திய சென்னையில் இவ்வளோ விற்பனையில் பசங்க இருக்காங்க. இப்போ கடந்த காலம் பார்த்திங்கன்னா போதை ஊசியில் 6 பேருக்கு மேலே சேர்த்துருக்காங்க. ஒரு பாமர மக்கள்கிட்ட புத்தகம் கிடைக்கல, போதை ஊசி எப்படி கிடைக்குது? இங்கே தான் நம்மளுக்கு கேள்வி. படிக்க பசங்களுக்கு இல்லை, ஆனால் படிக்கிறத தவிர எல்லா விஷயமும் அந்த இளைஞர்கள் கையில் கிடைக்குதுன்ட்டு தான் நம்ம கேட்குறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த பெரும்பாலும் கந்து வட்டி விடுறவங்க எல்லாருமே காவல்துறை வந்து அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. கந்து வட்டி விடுறவங்களா இருக்கட்டும். ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த 1.5 வருஷமாக புளியாந்தோப்பு டிஸ்ட்ரிக்டில் 80% கம்மியாயிடுச்சு. ஓகே. புது அதிகாரிகள் வந்து எங்கள் ஏரியாவை க்ளீன் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க எல்லாம் இங்கே தான் இருக்கணும்னு நம்ம சொல்லலை. இது போல் எல்லா இடத்துலையும் அதிகாரிங்க வரணும், எல்லா இடத்துலையும் அப்புறப்படுத்தணும். சமூக விரோதிகளோட யார் வேணாலும் கை காக்கலாம், ஆனால் காவல்துறை கை கோக்கக்கூடாதுன்ட்டு தான் எங்களுடைய பதிவாக இருக்குது. ஓகே. இப்போ புளியந்தோப்பு மக்களுக்கு இதெல்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டாக என்னென்னலாம் வேணும்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணுங்க. அந்த பசங்கள்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஏழை எளிய கூடிய மக்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கல்வியை வந்து விற்றுட்டாங்க, தனியாருக்கு விற்றுட்டாங்க. எங்கே பார்த்தாலும் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் தான். அப்போ அந்த பசங்க படிக்கிறதுக்கு உண்டான எல்லா பள்ளியிலும் 25% ஷெட்யூல்டு கேஸ்ட் மக்களுக்குன்னு ஒரு சலுகை இருக்குது. அது முழுமையாக அந்த பசங்களுக்கு கிடைக்கணும். இந்த போதையில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அவங்களாம் தேவையே இல்லை. ஒரு ஊருக்காக ஒரு வீடை கொளுத்தலாம், ஒரு வீடுக்காக ஒருத்தரை கொளுத்தலாம். அந்த ஒரு பழமொழி இருக்குது. ஒரு கிராமத்துக்காக ஒரு குடும்பத்தை பலி கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஊருக்காக அந்த குடும்பத்தையே அழிச்சிட்டு அந்த ஏரியாவை சுத்தம் செய்யணுன்ட்டு தான் எங்களுடைய பதிவாக இருக்குது. ஓகே. இப்போ ஒரு நபர் 2 நபர்னா அவங்கள அழிக்கிறதுக்கான முடிவுகள் இருக்கு. அங்க வீட்ல இல்லை ரொம்ப பெரிய குடும்பம் தான் இந்த இடத்துல இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா புளியாந்தோப்பில் வந்து ஒரு காலத்தில் ரவுடிசம் இருந்தது. ஒரு ரவுடிசம்னா காசு கோசம் சண்டை போடுறவங்கள, நீ பெரியாளா நான் பெரியாளான்ட்டு பெண் தாதாக்கெல்லாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் வந்து ஒரு டீம்லாம் செட் பண்ணி படுகொலை பண்ணி அந்த ஏரியாலாம் ஓரளவு க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ ரவுடிசம்ன்றது புளியாந்தோப்பில் ஆம்பளைங்க இல்லை, பொம்பளைங்க தான் இருக்கிறாங்க. பெண் தாதாக்கள் தான் அதிகம். ஏன்னா அவளுங்களுக்கு புருஷனே கிடையாது. அவளுங்க கிட்ட இருக்கிற நகை வந்து யாருக்கிட்டே இல்லை. சுமார் 500 சவரன் நகை, 10 வீடுங்க, பங்களாங்க. வெளியிலலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஸ்விம்மிங் பூலோட பங்களாலாம் இருக்குது. இங்கே தான் அவங்க வந்து இந்த தொழில் வந்து விட முடியாது. இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு பெண் தாதா அவங்களுடைய சொந்தக்கார வீட்டுக்கு ஒரு பெரிய கட்சிக்காரே வந்து இரங்கல் துக்கத்துக்கு போயிருக்கார். அப்போது மக்கள் வந்து அப்போ அவங்க எவ்வளோ பெரிய ஆள், அந்த அரசியல்வாதியே வீட்டுக்கு வந்துட்டு போகிறாரு அப்படின்ற ஒரு சரௌண்டிங்கில் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதேமாதிரி இந்த ரவுடிஸுங்களுக்கும் அப்படி தான். அண்ணா வந்துட்டாரு நம்ம பண்ணலாம், யாரோ வேணாலும் வெட்டலாம், அவனை நம்ம வெட்டினா நம்ம வெட்டலாம், அண்ணன் பார்த்துப்பாரு சொல்லிவிட்டு கூலாக ஒரு 2 மணி நேரத்தில் ஒரு கொலையை பண்ணிட்டு சரண்டர் ஆகிறாங்க. அப்போ வந்து மக்கள் மத்தியில் வந்து அச்சுறுத்தல் மிகுந்த
ஒரு விஷயமா இருக்குது. அப்போ என்னென்னா கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்லீப்பர் செல் மாதிரி மேல் அதிகாரிங்க இன்றைக்கி நல்லா இருந்தாலும் கீழே இருக்க அதிகாரிங்க, ஒரு சில காவல்துறை அதிகாரிங்க சமூகத்தின் சீர்கேடாகுது. ஓகே. இப்போ நீங்க சொல்றது வரைக்கும் பார்த்தா, புளியந்தோப்பு வந்து இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, காவல்துறையும், அங்க உள்ள ஒரு சில காவல்துறை அதிகாரிகளும், வழக்கறிஞர்களும் தான் நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ஒரு சில வழக்கறிஞர்கள், காவல்துறை, அதே மாரி ரவுடீஸுங்க, அது மாரி வந்து கட்சிக்காரங்களால தான் இந்த மாரி இருக்கு. அவங்கள அப்புறப்படுத்திடுங்க. யார் எந்த கட்சியிலேருந்து இப்போ ஒரு டிசி கிட்ட போயிட்டு ஒரு கட்சிக்காரன் போயிட்டு நான் நம்ம ஆள் தான் சார் எடுத்துக்கிட்டோம், எதனா பார்த்து செய்கிறோன்ட்டு போய் பேச வராங்க பாருங்க. அவங்கள அப்படியே பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிவிடுங்க. சரக்கு விற்க வராங்க சார்ன்ட்டு பேச வந்தாலே, அந்த அதிகாரி க்ளீனாக இருந்தாலே நம்ம வந்து சமூகம் சீர்கேடாடும். இன்றைக்கி நான் என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் புளியாந்தோப்பு கிடையாது. ஆனால் 80% புளியாந்தோப்பை க்ளீன் பண்ணி அந்த மக்களுக்கு சமூக அக்கறையுடன் கொடுத்துருவேன். நாட் ஒன்லி புளியாந்தோப்பு, தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் தூத்துக்குடி மாவட்டம் இருக்கட்டும், விழுப்புரம், கடலூர் எல்லா மாவட்டத்திலும் நடக்கிற குற்றச்சம்பவங்கள்லாம் எடுத்து கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஏரியாவில் பக்கத்தில் இருக்கிறதால நான் கீழ்ப்பாக்கம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறேன். இப்போ எனக்கு பக்கத்துலேயே இருக்கிறதால இந்த டிஸ்ட்ரிக்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணால் எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு தொடர்ந்து அதிகாரிகளோட, அதாவது காவல்துறையோட இணைந்து சமூக விரோதிகளை அப்புறப்படுத்திட்டு இருக்கேன். இதனால் அதிக தொல்லைன்றது காவல்துறையால் தான் வருது. சமூக விரோதிகளாலன்றது 20% தான் கம்மியாக இருக்குது. 80% காவல்துறை, ஒரு சில உதவி ஆய்வாளர்களால், நயவஞ்சகத்தால் ஆகுது. ஓகே சார். இப்போ நீங்க சொல்றது வரைக்கும் ஓகே. இப்போ ஒரு சமூக ஆர்வலரா புளியந்தோப்பு மக்களுக்கு நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? இப்போ நீங்க கேஸ் ஃபைல் பண்ணது, குற்றவாளிகளை பிடிச்சது இதெல்லாம் ஓகே. ஆனா இங்க ஒரு சமூகத்தை திருத்தணும்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணியே ஆகணும். இந்த மாதிரி ஒரு 4 பேரை படிக்க வச்சேன், ஒரு 10 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தேன். இந்த மாதிரி விஷயங்கள் எதனா பண்ணியிருக்கீங்களா? இது வரைக்கும் பண்ணதுக்கான எதனா எவிடன்ஸ் இருக்கா? P6 கொடுங்கையூர் லிமிட்டில் குப்பை பொறுக்கிற தொழிலாளிகளுக்கு கடுமையான போராட்டம் பண்ணி, அவங்கள நீட் பண்ணி, அவங்களுக்கு டிசிப்ளினை பண்ணி, குப்பையிலேருந்து வந்து, அதாவது குப்பை பொறுக்கணுன்னா இந்த ரோட்டில் இல்லைல்ல, குப்பை மேட்டில் குப்பை பொறுக்கிறவங்களுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி இன்றைக்கி ஒரு 400 தொழிலாளிங்க, துப்புரவு பணியாளர்கள் ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அவங்க இடத்த இவங்க ஃபில் பண்ணுறதுக்கு கார்ப்பரேஷன்லேருந்து ஜோன் 4, 5, 6லேருந்து அவங்கள ஜாயின் பண்ண வச்சுக்கிறோம். குறைஞ்சது ஒரு 350 தொழிலாளிங்க இன்றைக்கி டெம்பரரி ஸ்டாப்பாக ராம்கி நிறுவனத்தில் போய் வேலை செய்கிறாங்க. நம்பர் 1. நம்பர் 2, பெரும்பாலும் அக்யூஸ்டுங்களை ஓரளவு திருத்தி அவங்கள சமூக சேவை செய்ய சொல்லி ஒரு இரத்த தான முகாம்லாம் நடத்த சொல்லி பண்ணி அவங்கள வந்து இந்த குற்றச்சம்பவங்களில் ஈடுபடக்கூடாது. ஏன்னா நீங்கள் செய்கிற குற்றச்சம்பவங்கள் இன்றைக்கி விற்கக்கூடிய, நீங்கள் எல்லாருக்கும் மாமூல் கொடுத்தாலும் ஒரு நாள் உனக்கு பிரச்சனைன்றப்ப காவல்துறை கைவிட்டுருவாங்க, அரசியல்வாதிகள் கைவிட்டுருவாங்க சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. 15 வருஷமாக, பேர் சொல்ல விரும்பலை, 15-20 வருஷமாக கொடி கட்டி கள்ளச்சந்தையில் மது விற்பனை பண்ண ஒரு பெண் தாதாவை இன்றைக்கி திருத்தி அவங்க விற்காமல் இருக்கிறாங்க. இது நான் பண்ண ஒரு மிகப்பெரிய சாதனை புளியாந்தோப்பு டிஸ்ட்ரிக்டில். அதாவது அவங்க பேரை சொல்லி அவங்களுக்கு அவமானப்படுத்த விரும்பலை. ஏன்னா அவங்க திருந்திட்டாங்க. அதேமாரி இருக்கிறவங்களையும் ஒரு சில பேரை திருந்திட்டேன். 18 முறை வழக்க சந்தித்தவங்கள காவல்துறையில் வந்து தகவல் கொடுத்து அவங்கள வந்து திருத்தி ஒரு கடை ஒன்று போட சொல்லலாம்னு நினச்சேன். மீண்டும் திருந்தால் தான் அவங்க வந்து கள்ளச்சந்தையில் மது விற்பனை பண்ணி இப்போ குண்டாஸுக்கு போயிட்டாங்க. அது இல்லாமல் கந்து வட்டியில் எனக்கு வந்து காவல் நிலையம் வாசல்லையே 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் பேரம் பேசினாங்க. ஆனால் நம்ம அந்த பேரத்துக்கு கட்டுப்படுத்தாமல் அந்த லேடியால் ஒரு 20 ஏரியாவில் பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்ட்டே சொல்லி அவங்கள வந்து நான் எல்லாரையுமே ஜெயிலுக்கு அமிச்சேன். இதெல்லாம் நம்ம சாதனை தான். இன்றைக்கி வந்து புளியாந்தோப்பில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சிகளே நம்மளுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து எங்கள் ஏரியாவை க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களும் புகார் கொடுக்க முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும் எனக்கு கால் பண்ணி வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க புகார் கொடுத்தாங்கன்னா அவங்கள ஏரியாவுக்குள்ளே அடிப்பாங்க. நம்ம அவங்க ஏரியாவில் இல்லை, நம்ம ஏரியாவுக்கு வந்தால் நம்ம ரிவெஞ்சு காட்டுவோன்றதால அவங்க நம்ம ஏரியாவுக்கு வரல. அந்த வாழக்கூடிய பகுதியில் இருக்க இளைஞர்கள் மத்தியில் நம்ம ஒரு ஹீரோவாக இருக்கோம். நம்மளுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அங்கே ஒரு 500 ஆதரவாளர்கள் எங்கள் அமைப்பில் இணைஞ்சிருக்காங்க. ஓகே சார். இப்போ புளியாந்தோப்பு மக்களுக்கு அரசுகிட்ட இருந்து இந்தந்த நல்ல விஷயங்கள் இல்லை திட்டங்கள்லாம் இருந்துச்சுன்னா, கிடைச்சிச்சுன்னா அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் என்பது மாறும் அப்படின்ற மாதிரி எதனா சில விஷயங்கள், கோரிக்கைகள் இருக்கா? கண்டிப்பாக. அவங்களுக்கு வந்து முக்கால்வாசி 75-80% கல்வி கிடைக்கணுங்க. அந்த மக்களுக்கு வந்து கல்வி முறையாக கிடைக்கணும். கவுன்சிலர் இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்க அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மக்களுக்கு வந்து
பள்ளியில் சேர்க்கணும். சில மாணவர்களால் ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலை இருக்குது. ஃபீஸ் கட்ட வைக்கணும். இப்போ நானே வந்து ஒரு 20 மாணவர்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் மூலம் புளியாந்தோப்பு மக்களுக்கு கட்டியிருக்கேன். அதேமாரி வழக்குகள்லேருந்து காப்பாற்றி விட்டுருக்கேன். இது போன்ற செயல்கள் தொடர்ந்து அந்த புளியாந்தோப்பின் மருமக்கன்றது ரிவெஞ்சு கொலையில் கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு மேலே செத்துருக்காங்க. ஆனால் தற்காலிகமாக இப்போ வந்து அந்த கொலைகள்லாம் வந்து கட்டுப்படுத்தப்பட்டு காவல்துறையோடு இணைந்து அந்த அக்யூஸ்டுங்களெல்லாம் வந்து சிறைக்கு பாதி பேர் அனுப்பிச்சிருக்கோம். மீதி பேரை NDPS கேஸில் தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கான முயற்சியை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மக்களுக்கு தேவையான அனைத்து உதவியும் இந்த மழை காலத்தில் மாநகராட்சியோடு இணைந்து வாலண்டியர்ஸாக போய் அவங்களுக்கு நிறைய உதவிகளை பண்ணிகிட்ருக்கோம். ஓகே சார். புளியந்தோப்பு பற்றின நிறைய செய்திகளை வந்து எங்ககிட்ட பகிர்ந்துட்டீங்க. நன்றிகள் சார். வணக்கம். நன்றி மேடம். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.